தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு சாட் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நடு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகரமானது நஜமேனே. இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சுமார் 1,90,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். 41% மேலான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவருக்குள் வேரூன்றி காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இத்தேசத்தில் இருக்கிற 1,90,00,000 மக்களும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வர அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஜெபிப்போம். இத்தேசமானது 23 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இத்தேசத்தில் 80% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். 68% சிறுவர்கள் மட்டுமே கல்வி பயில்கிறார்கள். எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். 53% குழந்தைகள் வேலை செய்கிறார்கள். 5 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட 53% பேர் வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். இவர்களுக்கு ஏற்ற கல்வி கிடைக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி சாட் தேசத்துக்காக தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சாட் தேசத்துக்காக நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி நீங்க போதித்து ரட்சிப்பின் தேவன் அந்த இடத்துல உயர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்களிலே ஒரு நல்ல எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்தில் காணப்படுகிற வறுமைகள் நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 1,90,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கர்த்தர் இந்த நாளில் நினைவு கூர்ந்து இந்த தேசத்தை கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே, இவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கல்வி அறிவு ஆண்டவரே எல்லா சிறுவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் இந்த தேசத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.